உண்டு. ஒரு பையில் இருந்த 10 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை அப்பையில் இருந்த 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு ஆகும். அப்பையினுள் 5 ரூபாய் நாணயங்கள் 8ஐ சேர்த்த போது இரு வகை நாணயங்களின் எண்ணிக்கையும் சமமாயின் தற்பொழுது அப்பையிலுள்ள நாணயங்களின் மொத்த பெறுமதி யாது? ஒரு பையில 10 ரூபாய் நாணயங்களும் 5 ரூபாய் நாணயங்களும் இருக்கான். அதுல 5 ரூபாய் நாணயங்களின் 2 மடங்கு 10 ரூபாய் சொல்லியிருக்காங்க. நான் 5 ரூபாய் நாணயங்கள்ல எக்ஸ் என்று எடுக்க போறோம். எக்ஸ் என்று எடுத்தா 10 ரூபாய் நாணயங்கள் அதுல 2 மடங்குன்றதால 2x. இப்ப சொல்லியிருக்காங்க அந்த 5 ரூபாய் நாணயங்கள் 8 சேர்த்தா சமனாகுமா? 5 ரூபாய் நாணயங்கள் சமனாகும். அதுக்கு சமனாகும் சொல்லியிருக்காங்க. நாங்க 2xல இருந்து x கழிச்சா x. அந்த x ன்ற பெருமானம் இந்த 8. அப்ப x ன்ற பெருமானத்தை நாங்க கண்டுட்டோம் 8. இதுல 5 ரூபாய் எத்தனை 5 ரூபாய் சென்றா 8. 10 ரூபாய் 2 மடங்குன்றதால 2 16. 10 ரூபாய் 16 இருக்கும். அதை சொல்லியிருக்காங்க. நாணயங்களை 8 சேர்த்தது சமனாகும்டா 8 சேர்த்தா 16 சமனாயிடும். இப்போ கேட்டிருக்க கேள்வி சமமாயின் தற்பொழுது அப்பையில் உள்ள நாணயங்களின் மொத்த பெறுமதி யாது? நாங்க 5 16ஆல பெருக்கணும். அடுத்தது 10 16ஆல பெருக்கணும். 10 16ஆல பெருக்கினா 16 போட்டு அல்ல ஒரு 0 சேர்த்து விட்டா 160. 16 5ஆல பெருக்கினா 6 5 30 0 எழுதி 3 மீதி 5 5 5 3 8 80. இவ்வளவு கூட்டினாதான் அந்த மொத்த பெறுமதி வரும். கூட்டினா 0 0 0 8 16 24. அவ்விட ரூபாய் 240. அது நன்றி.